வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு கோவையில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் பற்றி இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள், கருத்து பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் பல்வேறு விதமான பார்வையில் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. நான் கவனித்தவரை 3 விதமான பார்வைகள் இங்கு வெளிவருகின்றன. முதல் பார்வை என்று சொன்னால் அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள், அவருடைய விமர்சனங்கள். இது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம், ரொம்பவும் வேதனைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்படி இருக்கும்போது இதில் கூட அரசியல் ஆதாயம் பார்க்கின்ற ஒரு எண்ணம் தான் இங்க இருக்கு. குறிப்பா எதிர்கட்சிக்காரங்க இந்த சம்பவத்தை வைத்து அரசை குறை கூறுவது, காவல்துறையை குற்றம் சொல்லுவது, இந்த அரசுக்கு தகுதியில் என்று சொல்வது, அதிகாரத்தில் இருப்பவர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும், இங்கே என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, இந்த ஆட்சியை வந்த பிறகு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று குற்றம், மனசாட்சி இல்லாமல் குற்றம் சொல்கிறாங்க. இந்த குரூரத்தில் கூட தங்களுக்காக அரசியல் ஆதாயம், குளிர்காய வேண்டும் என்கிற எண்ணம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது போன்ற சம்பவம் நடக்கும். தனிமனித குற்றங்கள் சமூகத்திலிருந்து முற்றிலும் ஒழிக்கப்பட இதுவரை சாத்தியப்படவில்லை. எந்த கட்சியில் ஆட்சியில் இருந்த போது இது போன்ற பாலியல் குற்றங்களோ, வன்முறைகளோ, களவுகளோ, கொடூரமான ஜாதி போராட்டங்களோ, சாதி சண்டைகளோ நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை மாற்ற வேண்டியது நம்ம எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கு. ஆளுங்கட்சிக்கும், எதிர்கட்சிக்கும், பொதுமக்களுக்கும், சமூக ஊடகங்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி இருக்கும்போது சும்மா பொறுப்பு இல்லாம அரசை குற்றம் சொல்வது ரொம்பவும் மோசமான ஒரு போக்கு. அடுத்தது, சமூக அக்கறை உள்ளது என்று சொல்லிக்கொண்டு, எங்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய பரந்துபட்ட பார்வை இருக்கு என்று சொல்லிக்கொண்டு, பெண்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம், பெண்ணியம் தான் இந்த நாட்டுக்கு இது, ஆணாதிக்கம் ஒழிய வேண்டும், ஆணாதிக்கம் இருப்பதனால தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு குழு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் ஒரு ஆண் இரவு 12 மணிக்கு வெளியே தைரியமா போகலான்னா, உழவலான்னு சொன்னா ஒரு பெண் போகக்கூடாதா? ராத்திரி 11 மணிக்கு அந்த பெண் எதுக்காக அங்க போனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்களே. ஏன் இது சுதந்திர நாடு இல்லையா? அவளுக்கு உரிமை இல்லையா? அவள் பிறந்த ஊர் இல்லையா? அவள் போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு தவறான கருத்து என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ ஒரு ஆண் வெளியே போனா, 12 மணிக்கு போனா, அவனுக்கு அதிகபட்சமாக அவனுடைய பொருட்கள் களவாடப்படலாம், எங்காவது ரேரா 1-2 அபியூசிங் நடக்கலாம். ஆனால் அது பெரிய இழப்போ, பாதிப்போ, சமூக கொடுமையாக அது பார்க்கப்படுவதில்லை. ஆனால் ஒரு பெண் என்றால் அவளுக்கு பாலியல் ரீதியாக ஒரு கொடுமை நடந்துவிட்டால் அவள் வாழ்க்கை பாதிக்கப்படும். அவளுடைய ஒட்டுமொத்தமான அமைதியும், நிம்மதியும், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையுமே பறிபோயிடும். ஏன்னா நம்மளுடைய சமூகம் அந்த மாதிரி சமூகம். பெண்களுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத, அவர்களுக்கு இயற்கையாகவே அவர்கள் அந்த மாதிரி ஒரு சூழலை அவங்க பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த இரவு 12 மணிக்கு 11 மணிக்கு அவங்க போகக்கூடாதா? அவளும் அந்த பெண்ணும் ஆணும் போய் மகிழ்ச்சியா இருக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை வந்த பிறகு ஐயோ போகாம இருந்திருக்கலாமே, இதை தவிர்த்திருக்கலாமே, இனிமேலாவது மற்ற ஆணும் பெண்ணும் வெளியே போகும்போது, தனியா போகும்போது எச்சரிக்கையா இருங்கிற ஒரு பொறுப்பாடு சொல்லுவோம். இப்ப இதே சம்பவம் நம் வீட்டில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னுடைய வீட்டில் நடந்ததுன்னா நான் என்ன சொல்லுவேன், ஐயோ சாமி நீ 11 மணிக்கு அங்க ஏன்பா போன, உனக்கு வேற ஒரு புத்தி இல்லையா, அப்படி போய் மாட்டிட்டியே நீ, இதுதானே கேட்போம். அதுல என்ன தவறு இருக்கு? அது அக்கறை தானே. இப்போ கோவிட் காலத்துல எல்லாரும் முகமூடி போட்டுக்கிட்டு, யாரையும் கரம் குலுக்காமல், தொடாம, யார் வீட்டுக்கும் போகாம பாதுகாப்பா இருந்தோம் இல்லையா? ஏன் இருந்தோம்? அந்த கோவிட்-19 தொற்று கடுமையான தொற்று. அது வந்தால் உயிர் பிழைப்பதே கஷ்டங்கிற ஒரு அச்சம் இருந்த போது எல்லோரும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளத்தான் அப்படி இருந்தோம். நம்ம அதை குற்றம்னு சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்தமாக கோவிட் இங்கிருந்து போர் ஒழிச்சு முடிக்கிற வரைக்கும் ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் நாம் பாதுகாப்பாக தான் இருந்தோம். அப்ப எனக்கு வெளியே போக உரிமை இல்லையா? நான் ஏன் முகமூடி போடணும்? இந்த அரசு இந்த நோயை கட்டுப்படுத்தட்டும் அப்படின்னு சொன்னா முடியுமா? அது முடியாது. 8 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு மாநிலத்தில் எங்கேயுமே கிரிமினல் குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், வன்முறைகள் நடக்காம பாதுகாப்பதற்கான வசதியும் வாய்ப்பும் இந்த அரசிடம் இல்ல, இந்திய நாட்டில் எந்த மாநில அரசின் கையிலும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அப்படிதான் போவேன், நீ எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம், வடிகட்டின முட்டாள்தனம். ஒரு ஆபத்தான சூழ்நிலையில
ஒரு நமக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நம்ம தான் பாதுகாப்பு இருக்கணும். வங்கியில் போய் ஒரு 10 லட்சம் பணம் எடுக்கிறோம், அதை சும்மா அலட்சியமாக ஒரு கேரி பேக்கில் கூட தூக்கிட்டு வருவோமா? என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு பெரிய பை எடுத்துக்குவோம், பாதுகாப்பாக இருப்போம், அதுக்கு அணைச்சி வச்சுட்டு இருப்போம், எங்கேயும் கை மருந்தையும் கூட வைக்க மாட்டோம். வீடு வந்து சேர வரைக்கும் பயந்துட்டு தான் இருப்போம். வீட்டில் பெண்கள் நகை வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறோம்? வெளியூர் போகும்போதும் வீட்டில் நிறையா நகைகள் வைக்காதீங்க, பேங்க் லாக்கர் கொண்டு வைங்க. ஏன் சொல்கிறோம்? ஏன் வீடு என்னுடைய வீரை நான் வச்சு போட்டுவேன், எதுக்காக நான் பேங்க்கில் வைக்கணும்? என் சொந்த வீட்டில் எனக்கு வைக்கிற உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வர விளைவுகளை அந்த பெண்மணி தான் சந்திச்சாகணும். அப்படி தான் சொல்கிறமே ஒழிய பெண்கள் வந்து அடிமைகள், அவர்கள் வந்து எங்கும் வெளியே போகக்கூடாது, அவளுக்கு என்று சுதந்திரம் இல்லை, அவளுக்கு காதல் கூடாது, அவங்க எந்த ஆணோடையும் பழகக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு செய்வது அல்ல. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய நமக்கு பாதுகாப்பு வேணுங்கிறக்காக தான். இப்போ வெளியே பயணம் பண்ணுறோம், எங்கே போனாலும் 10 ரூபா கொடுத்து இல்லை 20 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறல்ல. ஏன்னா குடிநீரில் வந்து நிறைய தொற்றுகள் வருது, அதன் காரணமாக நிறைய வியாதிகள் வருங்கிறதுனால பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேணும் தேடி போகிறோம். இப்போ ஒரு பகுதியில் குடிநீரே இல்லை, ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயோ போகிறோம், அங்கே ஒரு கலங்கிய குட்டையில் தண்ணி இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்கிறது நம்ம குடிச்சிருமா? குடிக்க மாட்டோம், பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வருவோம். ஏன்னா அதை குடிச்சா நமக்கு மிகப்பெரிய தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த குடிநீரை நம்ம குடிக்க மாட்டோம். அது போல தான் எதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒரு ஆணோடு ஒரு பெண் தனியே போகும்போது இது போன்ற ஒரு எதிர்பாராத ஒரு கொடுமைகள், கொடூரங்கள், வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால போகாதீங்க, அந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்வது வந்து உண்மையாகவே அக்கறை உள்ளதோடு சொல்கிறது தான். இதில் வந்து பெண் வந்து இழிவானவளா, அவளுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்பது வந்து மிகவும் தவறான ஒரு கருத்து. இதோட ஒரு இளைஞர் பேசுகிறாரு, ஒரு காணொலியில் பார்த்தேன். ஆணும் பெண்ணும் விருப்பமாக இருப்பது, தனிப்பட்ட முறையில் இருப்பது, அந்தரங்கமாக இருப்பது எப்படி குற்றமாகும்? அவங்களுக்குன்னு ஒரு பாலியல் ரீதியான ஒரு தாகம் இருக்காதா, அவங்களுக்கு ஆர்வம் இருக்காதா? அதை எப்படி அவங்க தீர்த்துக்குவாங்க? அதுக்கு எங்கே போவாங்க? வீட்டுக்கு வர முடியுமா? இதில் என்ன தப்பு இருக்குது? அரசு தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அரசாங்கம் என்ன காதலர்கள் பூங்கா என்று தனியை ஏற்படுத்தி அவங்களுக்கு அந்தரங்கமாக பழகுவதற்கு இடம் ஒதுக்கி கொடுக்க முடியுமா? வேண்டுமா? இது என்ன முட்டாள்தனமான பேச்சு? இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள், ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள் தங்குவதற்கு வீடு இல்லாமல் இரவு நேரங்களில் பிளாட்பார்களில் படுத்து உறங்குகிறாங்க. எல்லா மாநிலங்களையும் நடக்குது இது. பெருநகரங்களில் நீங்கள் ராத்திரில பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு பிளாட்பார்களையும் படுத்து இறங்குவாங்க. அந்த நேரத்தில் வந்து யாராவது குடிபோதையில் வரக்கூடிய வந்து பிளாட்பார்களில் உறங்குற மக்கள் மீது ஏற்றி கொண்ட சம்பவம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சியுள்ள ஒரு நாட்டில் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது, சாத்தியமே இல்லை. காவல்துறையை நாம் நிர்பந்திக்கலாம், அரசை வற்புறுத்தலாம், இந்த வழக்கை முறையாக கையாளுங்கள். சென்னையில் சமீபத்தில் நடந்த ஒரு குழந்தையை பாலியல் செய்த ஒரு கொடூரனை வந்து சரியான முறையில் அங்கே ஆவணங்கள் இல்லை என்பதற்காகவும் அந்த குற்றச்சாட்டுகளில் தெளிவான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் சந்தேகத்தை குற்றவாளிக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கிறோம் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பளித்து அவனை வெளியிட்டுருச்சு. ஒரு பெண் குழந்தைய சீரழிச்ச ஒரு கொடூரனை, பெற்ற தாயை சுத்தியால் அடித்து கொண்ட ஒரு கொடூரமான ஒரு குற்றவாளியை எல்லா நீதிமன்றங்களிலும் தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த குற்றவாளி உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை பெற்று வெளியே வந்திருக்கிறார். என்ன காரணம்னா அந்த குற்றச்சாட்டுகளில் பத்திரிகையில் நிறைய ஓட்டை உடசல்கள் இருக்கிறதுக்கிறத சுட்டி காட்டியிருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்ல. அதனால இந்த வழக்கிலையும் அதுபோல காவல்துறை அலட்சியமாக இருக்காதீங்க, சரியான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துங்க, பலமான ஆதாரங்களை சேகரித்து அதை சமர்ப்பியுங்கள் என்று சொல்லலாம். நல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுங்க வழக்கு நடத்துறதுக்கு. இதை வந்து ஒரு பொறுப்புணர்வோடு கையாளுங்கள் என்று காவல்துறையை வற்புறுத்தலாம், அரசை வற்புறுத்தலாம். எந்த ஒரு பரிந்துரைக்கோ எந்த ஒரு உதவிக்கோ இந்த குற்றவாளிகளுக்கு செய்யக்கூடாது, அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கலாம். அது முறை. அதை விடுத்து ஒரு பெண் அப்படிதான் போவா, நீ தான் எனக்கு பாதுகாப்பு கொடுனா சாத்தியமே இல்லை, கொடுக்க முடியாது, நடக்காது. கோவிட் காலத்தில் ஏன் எப்படி இருந்தோம்? அரசாங்கம் பாதுகாப்பு கொடு, நான் முகமூடி போட மாட்டேன், நான் முகக்கவசம் போடாமல் தான் போவேன் அப்படின்னு சொன்னவன் நம்ம யார்? இல்லை. அது போல தான் எதுவும். அப்போ இதுல வந்து பிற்போக்குத்தனமோ பெண்ணடிமைத்தனமோ இல்லை, நம்முடைய தற்காப்பு. ஒரு ஆபத்தான ஒரு மோசமான சமூகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். காந்தி கண்ட ராமராஜ்யம் வந்துச்சுன்னா மகிழ்ச்சி. ஒரு பெண் ராத்திரி 12 மணிக்கு சர்வாலங்கார பூசியாக நகை நட்டு போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு தனியா எந்த அச்சமும் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் மகிழ்ச்சி. ஆனால் அப்படிப்பட்ட சூழல் வரல. ஏன் வரல? அதுக்கு யார் காரணம்? இன்னும் சிலர் சொல்றாங்க, பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு சொல்லி தர்றீங்க, அங்க போகாத இங்கே போகாத, யாரையும் தொட அனுமதிக்காத, யாருடைய நெருங்கி பழகாத அப்படின்லாம் சொல்றோம்.
ஆண் குழந்தைகளுக்கு சொல்லித் தர்றீங்களா? ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லித் தர்றாங்க. பொறுப்புள்ள எல்லா பெற்றோரும் சொல்லித் தருவாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு நான் அப்படிதான் சொல்லிக் கொடுப்பேன். நான் எல்லா பெண்களையும் போய் சந்தோஷமா அனுபவிச்சிடணும்னு சொல்ல மாட்டேன். நான் பெண்ணுன்னா எச்சரிக்கையாரு, அவளோட பழகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படிதான் சொல்லித் தருவோம். எல்லா பெண்களையும் வந்து கண்ணியமாக பார், கண்ணியமாக பழகுன்னு தான் சொல்லித் தருவோம். ஆனால் நம்முடைய சமூக கலாச்சார திரைப்பட காணொளிகள் காட்சி ஊடகங்கள் வந்து இங்க பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடியதாக கட்டுக்கடங்காமல் அராஜகம் பண்ணுவதையும் அட்டுழியம் பண்றதையும் வன்முறை பண்ணுவதையும் ஒரு வீரமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு அதன் பிறகு பெற்றோர்களை குற்றம் சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பது என்னுடைய கேள்வி. எந்த தாய் தகப்பனும் தன் பிள்ளை வந்து தருதலையா வளர்த்த மாட்டாங்க. அவன் எப்போ கெட்டு போறான்னா 10 வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மாவோட கண்ட்ரோல் இருப்பான். 10 வயசுக்கு மேலே அவன் வெளி உலகத்தில் பார்க்கும்போது அவன் சந்திக்கின்ற மோசமான நண்பர்கள், அவன் பார்க்கின்ற மோசமான காட்சிகள், அவன் பார்க்கின்ற மோசமான திரைப்படங்கள், அவன் வாசிக்கின்ற மோசமான புத்தகங்கள், அவன் பார்க்கின்ற கொடூரமான வக்கரமான செய்திகள் அவனோட தலைக்குள்ள போய் அவனை தீயவனாக மாற்றுகிறது. இதுக்கு ஒரு தனிப்பட்ட யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. அப்ப என்ன ஒட்டுமொத்தமான சமூக மாற்றம் என்பது ஒரு ஃபைன் மார்னிங்ல நடந்துராது. அது மெல்ல மெல்ல தான் நடக்கும். அதுக்கு நம்ம எல்லாரும் உழைக்கணும், எல்லாரும் ஒத்துழைக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும், எல்லாரும் செயல்படணும். அதை விட்டுடுத்து ஒரு பிரச்சனை வந்தோடனே இந்த குற்றப்பத்திரிகையை தூக்கிட்டு யார் மேல துப்பாக்கி எடுத்துட்டு யாரை சொல்லலாம்னு அலையிற மாதிரி இது அரசாங்கம் தப்பு, பெத்தவங்க தப்பு, இங்க ஆணாதிக்கவாதிகள் தான் தப்பு, பெண்ணை அப்படி அடிமைப்படுத்தி வைக்கணும்னு பாக்குறீங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறான போக்கு. பெண்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பை நிச்சயமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். பத்திரமா இருங்க சாமி, அன்டைம்ல வெளியே போகாதீங்க. ஏன்னா இது மோசமான ஒரு சமூகம். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அப்ப நான் வந்து நிறைய நகை போட்டுட்டு போவேன், பாதுகாப்பு இடத்துல போட்டு போவேன். எவனா பைக்கில் போற வந்து அறுத்துட்டு போயிடுவான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து தங்க நகைகளை இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் தங்க வைக்குது. வெளியே எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி பாதுகாப்பு இல்லாம போட்டுட்டு போகாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்ப எனக்கு நகை போடுறதுக்கு உரிமை இல்லையா? என்னுடைய பணத்துல நகை நான் போடக்கூடாதான்னு கேட்டா அதுக்கு தண்டவாதம். அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆகவே பெண்கள் வந்து முதல் வந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளுவோம். 2வது சமூகத்தில் நடக்கின்ற குற்றங்களை தடுப்பதற்கு உதவிகரமாக இருப்போம். பொதுவாக சமூகத்தில் நடக்கிற அறத்துக்கு கேடான விஷயங்களை, தவறான விஷயங்களை, தவறான செய்திகளை நாம் கண்டனம் செய்வோம், தொடர்ந்து பேசுவோம், கண்டிப்போம். பொது ஊடகங்களிலும் பொது வெளியிலும் நாம் வன்மையாக கண்டிப்போம். 2வது அது அடுத்து அரசு செய்யும் நியாயமான காரியங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், தவறை சுட்டி காட்டுவோம், விமர்சனம் செய்வோம். இன்னொரு நண்பர் சொல்றாரு, குடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க 3 பேரும், குடிதான் இதற்கெல்லாம் காரணம். அரசாங்கமே டாஸ்மாக் திறந்து விட்டு இதனை கடைகளை திறந்து விட்டா குடிச்சிட்டு தவறு பண்ணாம என்ன செய்வாங்க? அரசாங்கம் ஏன் கடை திறந்துச்சு? மனிதன் ஆரம்ப காலத்திலிருந்து குடி பழக்கத்திற்கு அடிமையினான். குடிப்பது என்பது வந்து ஒரு சமூக குற்றமாக வெளியில் பேசப்படுகிறதே ஒழிய 175 ஆண்கள் குடிக்கிறாங்க, சில பெண்களும் குடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் கடை திறக்கிறதுனால தான் குடிக்கிறாங்கன்னா, இல்லைன்னா கள்ளச்சாராயம் குடிப்பாங்க. சமீபத்தில் நடந்தது போல ஒரு 35-40 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க இல்லையா? அது தொடர்ந்து நடக்கும். அதனாலதான் அரசாங்கம் டாஸ்மாக் தொடர்ந்திருக்கு. அரசாங்கம் டாஸ்மாக் தொடர்ந்து நடத்துவதையும் வெற்றிகரமாக செயல்படுவதையும் நான் நியாயப்படுத்தல. நம்மை போன்ற எல்லோருமே அது தவறு, கடையை மூடுங்கன்னு சொல்றோம். ஆனா அதை கடையை மூடுங்கன்னு சொல்றதுக்கு முன்ன நம்ம யாரும் குடிக்க மாட்டோங்கிற ஒரு பழக்கத்துக்கும் நம்ம தயாராகணும். இன்றைக்கு ஒரு சின்ன கூடுகை, ஒரு மகிழ்ச்சின்னா, ஒரு கொண்டாட்டம்னா உடனே மது அருந்தது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. ரொம்பவும் கட்டுப்பாடான குடும்பங்கள்ல கூட மகன் வந்து மது அருந்திருக்காங்க, அப்பாட்ட அம்மாட்ட பணம் வாங்கிட்டு போறான். இன்னைக்கு எனக்கு மேரேஜ் பார்ட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்ட்டி கொடுக்கணும், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அப்படி ஒரு கலாச்சாரத்துக்கு மாறிட்டோம் நம்ம. அதை தடுக்க முடியாது. இந்த பொது நீரோட்டத்தில் நாமும் கலந்தே தீர வேண்டும். அப்படி எதையாவது வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து அள்ளி வீசுறது இல்லாம பொறுப்புணர்வோடு பேசுங்கள். முதலில் நம் வீட்டு பெண் குழந்தைகளை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம். பெண்களுக்கு பாதுகாப்பாக சூழ்நிலையில் நடமாட அதற்கான உத்தரவாதத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். 2வது குற்றங்களை, சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிப்பதற்கு நாமும் நம்மாலான கருத்து ரீதியாக செயல் ரீதியாக ஒத்துழைப்போம். எல்லாவற்றையும் விட பொறுப்பில்லாமல் எதை பற்றியும் வாய்க்கு வந்துட்டு பேசாமல் அக்கறையோடு, சமூக அக்கறையோடு உரையாடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.